ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து தமிழ்லேருந்து பார்த்துருப்பீங்க. தமிழ்லேருந்து பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் வந்து ட்ரை ஆகும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ தான். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கரெக்டாக வந்து நான் சொல்கிற செட்டிங்கையும் நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் நீங்கள் வந்து உங்கள் சார்ஜர் டவுன் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் இந்த லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த டார்க் லைட் தீம் மாதிரி ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முடிஞ்சதுக்கு டார்க் தீம் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த குயிக் ஷேரு இதெல்லாம் நிறையவே வந்து மேலே வந்து ஆன் இருக்கும். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே இது மாதிரி எல்லாமே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எதுனா ஆன்லைன் இருந்தாலும் ஆஃப் பண்ணி இந்த டூ நாட் டிஸ்டர்ப்லாம் கூட ஆஃப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும் பாரு ஆப்புங்க. அந்த ஆப்பில் வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேட்டரி சேவர்னு ஆப் எதுனா வந்து டவுன்லோட் பண்ணி அதை ப்ளே ஸ்டோர் போய் பேட்டரி வந்து சேவ் பண்ணுறோம் ஆப் எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிவிடுங்க. அந்த ஆப்பாலே மெயினாக வந்து உங்கள் சார்ஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரை ஆகும். இப்போ வந்து மெயினான செட்டிங்ஸ் வந்து பார்த்துலாம். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மொபைல் வந்து உங்களை செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் மொபைலுடைய அபவுட் ஃபோன் வந்து போங்க. ஓகேங்களா? அபவுட் ஃபோன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தா வெர்ஷன் சொல்லிட்டு இப்போ ஒரு மொபைல் ஒரு மாதிரி இருக்கும். அதில் பார்த்தா அந்த மாதிரி வெர்ஷன் சொல்லிட்டு வந்து மென்ஷன் வந்து பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு அதை பார்த்தா பில்டு நம்பர் சொல்லிட்டு ஒரு லைனில் வந்து லைனாக கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் லாக் கொடுத்தா லாக் கேட்கும். இதே மாதிரி கேட்டு நவ் டு டெவலப்பர் 3 வந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதாவது மேலே போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடிஷ்னல் செட்டிங்ஸ் கம்பல்சரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்து அப்படியே இங்கே வந்து பேஜ் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் வந்து கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே தள்ளிட்டு வாங்க. வந்து மீடியா ஆப்ஸ். ஓகே, இங்கே வந்துட்டு பாருங்கள். இதில் வந்து பேக்ரவுண்டு ப்ராசஸ் லிமிட் இங்கே இருக்கு பாருங்கள். ஸ்டாண்டர்ட் பைன்னு சொல்லிட்டு அதான் இந்த இடத்துல பார்த்தா ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தா ஆப்ஸில் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஆன் பண்ணிவிட்டுருங்க. ஓகே, ஆன் பண்ணிட்டுனா பேக்ரவுண்டில் எந்த ஆப் வந்து மல்டி டாஸ்க் வந்து ஆன் ஆகாது. அதான் வந்து பேக்ரவுண்டில் எந்த ஆப் ரன் ஆகாது. அதனால் உங்களுக்கு வந்து டேட்டாவும் நெக்ஸ்ட்டு சார்ஜர் வந்து டேட்டானால தான் மெயின் சார்ஜர் வந்து ட்ரை ஆகும். இப்போ பேக்ரவுண்ட் ரன் ஆக சொல்ல ஒன்று வந்து சார்ஜர் பேக்கப் வந்து நல்லா கிடைக்கும். மெயினானது இந்த லொக்கேஷன் மட்டும் ஆன் வந்து பண்ணி வச்சுக்காது. ஓகேங்களா? ஓகேங்களா? அந்த லொக்கேஷன் மட்டும் ஆஃப் பண்ணி மொபைல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து சார்ஜர் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணாதீங்க. பேட்டரி வீக் ஆச்சுன்னா கூட பேட்டரி வந்து வேகமாக வந்து ட்ரை ஆகும். அதே மாதிரி ஃபுல்லாக ட்ரை பண்ணி மொபைல் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் சார்ஜ் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 15% கீழே வந்து யூஸ் பண்ணாதீங்க. 100% மேலே சார்ஜ் வந்து 90% மேலே சார்ஜ் வந்து ஃபுல் வந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப்படின்னு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் வந்து போட்டு வீடியோ வந்து பார்த்து முடிச்சுட்டு இருப்பீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன். டாடா பாய்.